இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் தான் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். 6 அகல் விளக்கு ஏற்றலாம், இல்லைனா ஒரு விளக்கு கூட நாம் ஏற்றலாம். வெற்றிலைகளை எடுத்து காம்பு கிள்ளி வச்சுக்கலாம். காம்புகளை கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு நாம் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். இது நுனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். நாம் ஷட்கோண கோலம் போட்டுக்கலாம். இங்கே ஓம், இதில் சரவண பவ எழுதிக்கலாம். ஷ ர வ ந ப வ. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓம் சரவண பவன் எழுதியிருக்கேன். ஸ்ரீ மகாலட்சுமியை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் தான் செய்கிறேன். பிரசாதம் நம்ம முடியலன்னா பால் பழம் கூட வச்சுக்கலாம். நம்ம நிறைய சக்கரை பொங்கல் ரெசிபி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். நெய் விட்டு முந்திரி திராட்சையும் தாளித்து கொட்டிடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வேலுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் நீராடிட்டு, சங்க காலத்தில் வேல் வழிபாடு தான் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சந்தன அபிஷேகம் செஞ்சுக்கலாம். நாம் வேல் மாறல் படிக்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் படித்து பாருங்கள். நம்ம பால் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பால், தயிர், தேன், சந்தனம் எது இருந்தாலும் நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். நாம் பன்னீர் அபிஷேகம் கூட செஞ்சுக்கலாம். பன்னீர் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். இதை நாம் செடிகளில் ஊற்றிடணும். நாம் வேலை நல்லா அலம்பிட்டு சந்தனம் பொட்டுட்டுக்கலாம். இது வேல்னா என்ன சொல்லுவாங்க? ஞான வேல்னு சொல்லுவாங்க. ஞான வேல்னா நமக்கு அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலுக்கு பெரிய புராணங்கள்லாம் இருக்குது. பித்தளையோ செம்போ எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு நாம் இதில் அரிசியை போட்டு இதில் தான் வேலை நம்ம வைக்கணும். இல்லைன்னா விபூதியில் கூட வைப்பாங்க. இது குட்டியாக முருகன் சிலை. இதுக்கும் நாம் சந்தனம் போட்டுட்டுக்கலாம். என்ன துன்பம் இருந்தாலும் நாம் வேல்மாறல் நம்ம டெய்லி படித்தோம்னா அதெல்லாம் விலகி போய்டும்னு சொல்லுவாங்க. முருகருக்கு அரளிப்பூ தான் உகந்தது சொல்லுவாங்க. அப்புறம் கட்டி போடணும், மாலையாக போடலாம். நாம் காம்புகளை கிள்ளிட்டு வெற்றிலையை மயில் தோகை மாதிரி வைத்துக்கொள்ளலாம். ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம்ட்டு இதில் கூட நீங்கள் ஷட்கோண கோலம் போடலாம். 6 வெற்றி இலைகளை காம்புகளை கிள்ளிட்டு நாம் ஒரு மயில் தோகை கூட நாம் வச்சுக்கலாம். இதில் மஞ்சள் குங்குமம் விட்டுருங்க. இன்னைக்கு நான் 6 விளக்கு தான் ஏற்ற போகிறேன். அகல் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன். இந்த விளக்கு
விளக்கில் நாம் வந்து நெய் விடலாம், இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு பஞ்சு போட்டு நாம் இந்த விளக்கை ஏற்றலாம். நாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நாம் வந்து இந்த வேல்மாறலை படிக்கலாம், தினந்தோறும் படிக்கலாம். இது வந்து மகா மந்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து மருந்தாக கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு நோய் ஏற்பட்டால் மருந்து கொடுப்பாங்க. அதுபோல் நாம் துன்பத்திலிருந்து விலக இந்த மகா மந்திரத்தை நாம் தினந்தோறும் படிக்கலாம். அதாவது அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பைத்தான் முன்னும் பின்னுமாக மாற்றி 64 பாக்களாக சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இந்த பாடலை அருளி இருக்கிறார். சிவபெருமானுக்கு 3 சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்லுவாங்க. ஞான சக்தி தான் வந்து வேல். சிவபெருமான் கொடுத்த வேலை அம்பாள் மகா சக்தியாக மாற்றி அதை முருகனுக்கு கொடுக்கிறார். இந்த வேல் பகைவரை அழிக்கும் கடவுளாகவும் பிறகு நல்லவர்களை காக்கும் கடவுளாகவும் இருக்கிறது. வேல்மாறல் வந்து நமக்கு புக்கு இல்லைனா கூட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல கூட வருது, நாம வந்து அதை பார்த்து படிச்சுக்கலாம். வேல்மாறல் முதல் பாடல். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே. இது வந்து முதல் பாடல் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து 64 பாக்கள் இருக்கிறது. இந்த காம்புகளை நாம வந்து இதிலே போட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முருகர் படம் இருக்குது, இங்கே வந்து சிலை இருக்குது, இங்கே வந்து ஓம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேல் இருக்குது, இங்கே வந்து குட்டி சிலை இருக்குது. இங்கேயும் கீழேயும் முருகர் படம் வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து வெற்றிலை பாக்கு பழம் இல்லாமல், அதாவது தாம்பூலம் இல்லாமல் பூஜையை முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேரங்களில் வெற்றிலை வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செடி வச்சுருக்கேன், இப்போ தான் வெற்றிலை செடி. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நாம் வந்து சாம்பிராணி போடணும்னு சொல்கிறாங்க. சாம்பிராணி வந்து துஷ்சக்திகளை விலக்கிடும்னு சொல்கிறாங்க. அதாவது கறியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போடலாம். நமக்கு இதான் வந்து கிடைக்குது, இதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வாசல் படியில் எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சள், இன்னொரு பக்கம் குங்குமம் வச்சா அதே மாதிரி துர்சக்திகள்லாம் நம்ம விட்டு விலகிடும்னு சொல்லுவாங்க, வீட்டில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தூப தீபம் காட்டி நாம் பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் வந்து நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறேன். சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை, நம்மளால் எது முடியுதோ பால் பழம் கூட வச்சு நாம் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம். காலையில் வந்து நம்மளால் செய்ய முடியாது, அதுக்கப்புறமா வந்து நம்ம செஞ்சு வைக்கலாம். மிகவும் முக்கியமானது, செவ்வாய் ஓரைகளை நாம் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். அப்படி முடியலைன்னா நாம் வந்து வெள்ளிக்கிழமைகளை கூட நாம் ஏற்றலாம். இது வந்து ஒரு 6 வாரம், 9 வாரம், 21 வாரம், 48 வாரம் அந்த மாதிரி ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நடக்கும். தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் வந்து வாரம் ஒரு வேல்மாறல் படிக்கலாம்.